all, welcome to my channel Pri Ila Vlog. நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல்னு கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணிடுங்க. And part 1 வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம வந்து சென்னை டு டெல்லி டிராவல் பண்ண vlog பார்த்திருப்பீங்க. இது part 2 வீடியோ. இதுல நம்ம வந்து கனெக்டிங் ஃளைட் தாங்க போயிட்டு இருக்கோம். எங்க போயிட்டு இருக்கோம்னா நம்ம ஸ்ரீநகர் ஃளைட்டை கேட்ச் பண்றதுக்காக ஷட்டில் பஸ் மூலமாக இன்னொரு டெர்மினல் கொண்டு வந்து விட்டுட்டாங்க. நம்ம சோ அங்க இருந்து இப்போ வந்து ஸ்ரீநகர் ஃளைட்டை இப்போ நம்ம கேட்ச் பண்றதுக்காக போயிட்டு இருக்கோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ சென்னை டு டெல்லியை விட டெல்லி டு ஸ்ரீநகர் பார்த்தீங்கன்னா செக்கிங் ரொம்ப அதிகமாகவே இருந்ததுதாங்க சொல்லணும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போர்டிங் பாஸ் காட்டினதுக்கப்புறம் நம்மளோட லக்கேஜ் எல்லாம் ஸ்கேன் பண்ணுவாங்க. அதாவது ஹேண்ட் லக்கேஜ் தான். ஏன்னா நம்மளோட மெயின் லக்கேஜ் பார்த்தீங்கன்னா எல்லாமே நமக்கு வந்து கனெக்டிங் ஃப்ளைட் அப்படிங்கிறதுனால நம்மளோட ஏர்க்ராஃப்ட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக போயிடும். அங்கே கார்கோ பிளேஸில் அதை ஹோல்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அவ்வளோதான். அதனால் நமக்கு அந்த டென்ஷன் கிடையாது. ஒன்லி ஹேண்ட் லக்கேஜ். அதுலேயும் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் மெட்டல் ஐட்டம்ஸ்லாம் வந்து ரொம்பவே செக் பண்ணாங்க. நம்ம அதெல்லாம் செப்பரேட்டாக அங்கே ட்ரே இருக்கும், அதில் வைக்கணும், அதில் ஸ்கேன் நடக்கும். அது முடிஞ்சதுக்கப்புறம் தாங்க நம்ம ஃபைனல் வெயிட்டிங் ஏரியாக்கே போகணும். நம்ம எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸை பார்த்தீங்கன்னா கேமரா, சார்ஜர், மொபைல், லேப்டாப், பெல்ட், ஸ்மார்ட் வாட்ச், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நார்மல் வாட்ச் எடுத்துகிட்டு போனீங்கனாலும் மெட்டலில் வருது இல்லையா, அதனால் அதையும் நம்ம ட்ரேயில் வச்சு கரெக்டாக அவங்க ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் நம்மளை கலெக்ட் பண்ண சொல்லுவாங்க. நம்ம அதை வந்து மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கணும். அண்ட் பார்த்தீங்கன்னா எதை வந்து ஹேண்ட் லக்கேஜில் கேரி பண்ணக்கூடாதுன்னா ஃப்ளேமபிள் ஐட்டம்ஸான இந்த பர்ஃப்யூம், பாடி ஸ்ப்ரே. அது நான் சென்னை ஃப்ளைட்லேயே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சென்னை டு டெல்லி போகும்போது ஒரு லேடி வந்திருந்தாங்க. அவங்க வந்து டால்கம் பவுடர் கேரி பண்ணிட்டு வந்தாங்க. அதுக்கே எங்கள் செக் பண்ணுறவங்க சொன்னாங்க டால்கம் பவுடர்லாம் நீங்கள் இந்த மாதிரி ஹேண்ட் லக்கேஜில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதையும் நான் நோட் பண்ணேன். அதனால இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். டெல்லி டு ஸ்ரீநகர் ஜேர்னி பார்த்திங்கன்னா ரொம்ப குவிக்காகவே நம்ம போயிடலாம். ஜஸ்ட் 1.5 hours ஜேர்னி தான் நமக்கு. அதனால் இப்போ நம்மளோட ஃப்ளைட் டைமிங் பார்த்திங்கன்னா 7:30 ஷார்ப்பாக 7:30 எடுப்பாங்க. மற்றபடி மற்ற செக்கிங் ஃபார்மாலிட்டிஸ்லாம் இப்போ இங்கே உள்ளே நடக்குங்க. நம்ம போர்டிங் பாஸை காட்டிட்டு நம்ம போய் சீட் நம்பரில் உட்காந்துடலாம். நம்ம போர்டிங் பாஸ்லேயே நம்மளோட சீட் நம்பர், அதுக்கப்புறம் டெர்மினல், கேட் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கோம். பட் ஒன்று மட்டும் இருக்காது. இந்த கனெக்டிங் ஃப்ளைட்டில் என்னென்னா நம்மளுக்கு எந்த ஜோன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அங்கே போனதுக்கப்புறம் தாங்க நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணுவாங்க. அதுவும் 1/2 hour பிஃபோரில் நமக்கு ஒரு பெரிய டிஸ்பிளே இருக்கும், டிவி மாதிரி. நம்ம அதில் பார்த்துட்டு எந்த ஜோன் நம்ம கால் பண்ணுறாங்களோ அங்கே போய் உட்காந்துட்டு கூப்பிடும் போது போக வேண்டியதான் போர்டிங்க்கு. சென்னை டு டெல்லி ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா லக்கிலி எங்களுக்கு அப்படியே வந்து கண்டினியூஸ் நம்பர்ஸ் கிடச்சிது. ABCDEF. ஸோ ஸ்ட்ரெயிட் லைனாக எங்களுக்கு அப்படியே அந்த ரோ ஃபுல்லாகவே கிடச்சதுனால நாங்கள் அப்படி உட்காந்தோம். பட் டெல்லி டு ஸ்ரீநகர் பார்த்திங்கன்னா எங்களுக்கு அந்த மாதிரி கிடைக்கலங்க. சீட்ஸ் கொஞ்சம் ஷஃபில் ஆகி தான் கிடச்சிது. ஸோ ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நாங்கள் செட்டில் ஆகிற மாதிரி நியர்பையில் தான் இருந்தோம். ஸோ கம்ஃபர்டபுளாக உட்காந்தாச்சு. இப்போ நம்மளோட ஃப்ளைட்டை டேக் ஆஃப் பண்ணியாச்சு. நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஜேர்னியை. இப்போ வாங்க ஸ்ரீநகருக்கு போகலாம்.
காஷ்மீர்லேயே பார்த்தீங்கன்னா அந்த பனிமலை தான் ரொம்ப அழகு. அதுவும் நம்ம லேண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம காஷ்மீர் வந்துட்டோம் அப்படிங்கிறதே இந்த பனிமலையை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. இதை வந்து எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. விண்டோ சீட் இல்லாதவங்க பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே பனிமலையை வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கும் ரொம்ப ஆசையாக இருந்ததுங்க. நீங்களே பாருங்களேன், ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. வியூ அமேசிங்காக இருக்கும். நம்ம விண்டோ சீட் எடுத்தோன்னா நீங்களும் காஷ்மீர் போனீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ஃப்ளைட்டில் இந்த மாதிரி வியூ பார்க்குறது சூப்பராக இருக்குங்க. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம இப்போ ஸ்ரீநகரை ரீச் பண்ணியாச்சுங்க. பார்த்தீங்கன்னா நம்ம காஷ்மீர் வந்துட்டோம். அண்ட் இப்போ நம்ம கனெக்டிங் ஃப்ளைட்டுங்கிறதுனால நம்மளோட லக்கேஜ்லாம் இங்கே வந்திருக்கோம் இல்லையா, இதை வந்து அனௌன்ஸ் பண்ணிவிடுவாங்க. நம்ம வந்து இறங்கினோடனே வந்து நமக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும். அதாவது நம்மளோட ஃப்ளைட் நம்பர் இப்போ 6E என்ன அந்த கண்டினியூஸ் நம்பர் என்னவோ அந்த 3-4 டிஜிட்ஸ் அது அப்படியே கண்டினியூஸாக சொல்லுவாங்க. அது ஃப்ளைட் நம்பர். அதில் வந்து பேரேஜ் கெரோசல் சொல்லுவாங்க. அப்படி இல்லை அதோட பே நம்பர் என்னன்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன பண்ணணும், பேகேஜை அங்கே போய் கரெக்டாக கலெக்ட் பண்ணிக்கணும். நம்ம அங்கே போய் நின்றுட்டோம் அப்படின்னா எந்த நம்பர் அதோ சொல்லுவாங்க இல்லையா, அங்கே போய் நின்னோன்னா நம்ம அந்த இதுவும் எடுத்துகிட்டு போயிடணும். நம்ம உங்களுக்கு ட்ராலி எடுத்துகிட்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்கள் பேகேஜை டக்குன்னு எடுத்து போட்டு நம்ம ரெடி ஆகிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு கீழே இறங்கி வந்துட்டோம். நம்மளோட எங்கே சொல்லியிருந்தாங்களோ அந்த இடத்துக்கு நம்பர் கேட்டுட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம பேகேஜ் தான் கலெக்ட் பண்ண போகிறோம். ஹஸ்பண்ட் முன்னாடியே போயிட்டாங்க. எல்லா லக்கேஜும் அவங்க வந்து கரெக்டாக எடுத்து கலெக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ நம்மளோட ட்ராவல் ஏஜென்ட்டும் வெயிட் பண்ணிட்டு இருந்தார். என் ஹஸ்பண்டோட நேம் போர்டு வந்து வச்சுட்டு அவங்க பார்த்துட்டு வெயிட் பண்ணாங்க. ஸோ அவர் இப்போ வந்து நம்மளை டிரைவர்கிட்ட கூட்டிகிட்டு போய் விடுவார். வாங்க போகலாம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் கூட நாங்கள் மணாலி ட்ராவல் பண்ணியிருந்த போது அங்கே வந்து டிரைவருக்கு இங்கிலீஷ் தெரியவே இல்லைங்க. 2-3 வேர்ட்ஸ் மட்டும்தான் அவருக்கு தெரியும், வேறு எதுவுமே தெரியாது. எங்களுக்கும் ஹிந்தி ப்ராப்ளம் இருந்தது, எங்களுக்கும் தெரியாது. அதனால் கம்யூனிகேஷனில் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதனால் இந்த வாட்டி பேக்கேஜ் இந்த ட்ராவல் ஏஜென்சிக்கிட்டே நாங்கள் சொல்லிட்டோம், இந்த மாதிரி டிரைவர் வேணும், அவருக்கு குட் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் இருக்கணும், நாங்கள் அப்படி தான் கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத நாங்கள் தெளிவாக சொல்லிட்டோம். சப்போஸ் உங்களுக்கும் லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருந்ததுன்னா நீங்களும் இதே மாதிரி பண்ணிங்கன்னா உங்களோட ட்ராவல் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம். அப்போ தான் நம்மளோட ட்ராவல் வந்து பார்த்திங்கன்னா எங்கே போகிறதா இருந்தாலும் நம்ம வந்து 4 to 5 days அவங்க கூட ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ 2 ஃபேமிலிஸ் ட்ராவல் பண்ணுறதுனால கிட்டத்தட்ட 6 மெம்பர்ஸ் இருக்கும் இல்லையா, அதனால் எங்களோட ட்ராவல் பேக்கேஜ் பார்த்திங்கன்னா இந்த ட்ராவல்ஸ்லேயே வந்து 6 மெம்பர்ஸ்க்கு உட்கார்ற மாதிரியான இன்னோவா கேப் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்மக்கிட்ட இருக்க பெரிய லக்கேஜ் எல்லாமே வந்து கார் மேலேயே வச்சுட்டாங்க. அண்ட் ஸ்மால் லக்கேஜ்லாம் இப்போ நம்ம வச்சுருக்கோம். நம்மளோட ஹேண்ட் லக்கேஜ்லாம் வச்சு செட்டில் ஆயாச்சு.
ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து நினச்சோம் ஏர்போர்ட்டில் ரொம்ப குளிராக இருக்குது அப்படின்னு நினச்சோம். அண்ட் ஸ்ரீநகரில் லேண்ட் ஆகி அதுக்கப்புறம் வெளியில் வந்ததும் பார்த்திங்கன்னா சில்லுன்னு தாங்க இருந்தது. உடனே நான் மொபைலில் பார்த்தேன், நம்ம காஷ்மீர் போகிறதா இருந்தால் போஸ்ட் பெய்ட் மட்டும்தாங்க ஒர்க் ஆகும், ப்ரீபெய்ட் ஒர்க் ஆகாது. எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் மட்டும்தான் போஸ்ட் பெய்ட். எங்கள் 2 பேர் மொபைல்லையும் மொபைல் டேட்டா யூஸ் பண்ண முடியுது, ஃபுல் நெட்ஒர்க் இருக்குது, மற்றபடி எந்த ப்ராப்ளமும் இல்லை. டெம்பரேச்சர் நான் பார்த்தேங்க கரெக்டாக பார்த்திங்கன்னா 16 டிகிரி இருக்குது. ஆனால் வெயில் பார்த்திங்கன்னா செம்ம வெயில், சுல்லுன்னு வெயில் அடிக்குது, நல்ல வெயில் இருக்குது. அண்ட் பார்த்திங்கன்னா நிழல் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா சில்லுன்னு காத்திருக்கு. இப்போ எங்களோட ட்ராவலில் டிரைவர் பார்த்திங்கன்னா ஏசியே போடலை, விண்டோஸ் மட்டும்தான் ஓப்பன் பண்ணி இப்போ ஜேர்னி நம்ம ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கோம். ஆனால் இந்த ட்ராவல்லே பார்த்திங்கன்னா மூஞ்சில் ஜில் காற்று, அப்படியே ஏசி ஸ்ட்ரெயிட்டாக ஃபேஸ் வச்சிங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருக்குது. ஆனால் வெயிலும் இருக்குது. ஏன்னு கேட்டோம், இது மே மந்த் மேம், அதாவது மார்ச்லேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் நம்மளுக்கு நல்ல பீக் சீசன் இங்கே. அதனால் அப்போ தான் இந்த அக்ரிகல்ச்சர் இங்கே நல்லா நடக்குமா, அப்போ தான் எல்லா க்ராப்ஸும் போடுவாங்களாம். அதனால் அந்த டைமில் தான் வந்து நல்ல பீக் சீசன், எல்லாமே பார்க்கலாம். அப்புறம் வந்து பூ பூக்கிற டைமாகவும் சொல்லியிருக்காங்க. அதனால இங்கே எப்படி இருக்குமா. மற்றபடி நீங்கள் வந்து அக்டோபர் நவம்பர் டு பிப்ரவரி வரைக்குமே பார்த்திங்கன்னா இங்கே செம குளிராக தான் இருக்கும், வெயில் இந்த அளவுக்கு இருக்காதுன்னு சொன்னாங்க. ஃப்ளைட்டில் புதுசாக வரவங்களுக்காக அதோட என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத ஒரு குவிக் ரீகேப் நான் ஒன்று சொல்லிடுறேங்க. அதாவது உங்களோட டிக்கெட் ஆர் பிரிண்ட் அவுட் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்திருக்கணும். அப்புறம் உங்களோட ஐடியை நீங்கள் கேரி பண்ணணும். ஐடி ப்ரூஃப் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் கண்டிப்பாக நீங்கள் வச்சுருக்கணும். அண்ட் ஆஃப்டர் தட் உங்களுக்கு வந்து என்ட்ரன்ஸ் போகும்போது நம்ம செக்இன் பண்ணணும் இல்லையா, ஆஃப்டர் என்ட்ரன்ஸ் நம்ம செக்இன் பண்ணும்போது நம்மளோட பேகேஜை வெயிட் பார்த்துட்டு போகணும். நீங்கள் வீட்டிலே வெயிட் பார்த்துட்டு போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. நம்மளோட வெயிட் இவ்வளோ தான் சொல்லுவாங்க, அதுக்கு மேலே எக்ஸீட் பண்ணக்கூடாது. இது நம்மளோட மெயின் லக்கேஜாக இருக்கட்டும், நம்ம கையில் கேரி பண்ணிட்டு போகிற ஹேண்ட் லக்கேஜ் எல்லாத்துக்குமே இவ்வளோ கிலோஸ் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள வீட்டில் பார்த்துட்டு போனீங்கன்னா நல்லாயிருக்கும். நம்ம அங்கே போய் செக்இன் பண்ணும்போது அங்கேயும் நமக்கு பேகேஜ் வைக்க அப்படியே ஆட் ஆகிட்டே வரும். 63, 70 அப்படின்னு வந்துகிட்டே இருக்கும். இத்தனை பர்சன்ஸ்க்கு இவ்வளோ அலவுட் அப்படின்னு இருக்குது. அதுக்கு எக்ஸீட் பண்ணாமல் நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் இதுக்கப்புறம் தாங்க நமக்கு போர்டிங் பாஸே ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதில் தான் உங்களோட சீட் நம்பர், கேட் நம்பர், ஜோன் இதெல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த போர்டிங் பாஸ் வச்சு தான் நீங்கள் ஃப்ளைட்டே ஏற முடியும். டைரக்ட் ஃப்ளைட்னா எந்த பிரச்சனையுமே இல்லைங்க. ஆனால் நம்ம கனெக்டிங் ஃப்ளைட்டில் போகிறோம் அப்படின்னா நம்ம எந்த ஜோன் போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்க மாட்டாங்க. நம்மளோட கேட் நம்பர் கூட சம்டைம்ஸ் இருக்காது. அதை வந்து நம்ம எப்படி பார்க்கணுன்னா ½ hour முன்னாடி தான் அவங்களே அப்டேட் பண்ணுவாங்க. அது ஒரு பெரிய டிஸ்பிளே ஸ்க்ரீனில் தெரியும். அதை நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கணும். அதை மறக்காமல் நீங்கள் செக் பண்ணிக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேகேஜோ வெயிட் சொல்லியிருந்தால அதெல்லாமே நம்ம பார்த்துட்டு போகணுன்னா நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அண்ட் செக்யூரிட்டி செக் போகிற இடத்துல தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் லக்கேஜோட ஸ்கேன், இண்டிவிஜுவல் ஸ்கேன் பண்ணுவாங்க. அதாவது மேல் ஃபீமேல்னு இருக்கும். நம்ம இண்டிவிஜுவலாக போகிறோம் அப்படின்னும் போது நம்மக்கிட்ட ஏதாவது இருக்கா மெட்டல் ஐட்டம். சொல்ல போனீங்கன்னா நாங்கள் ஸ்ரீநகர் வந்து ரீச் ஆகும்போது அந்த செக்யூரிட்டி இண்டிவிஜுவல் ஸ்கேனில் பார்த்தீங்கன்னா நான் பேண்ட்டில் வச்சுருந்த லிப் பாம் கூட எனக்கு ஓப்பன் பண்ணி காட்ட சொன்னாங்க. அவங்க வந்து ஹிந்தியில் சொன்னாங்க. அப்புறம் எனக்கு புரியலன்னா இங்கிலீஷில் ஓப்பன் அண்ட் ஷோமின்னு சொன்னாங்க. அப்புறம் அந்த லிப் பாம் கூட நான் வந்து பேண்ட்டில் வச்சுருந்தது ஓப்பன் பண்ணி அவங்களுக்கு காட்டினேன். அதை பார்த்துட்டு தான் விட்டாங்க. அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்ட் செக்கிங் இருக்குங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி நெக்ஸ்ட்டு நம்மளோட ஹேண்ட் லக்கேஜ், எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் சொல்லியிருக்கக்கூடிய கேமரா, சார்ஜ், மொபைல், லேப்டாப், பெல்ட், ஸ்மார்ட் வாட்ச் இது எல்லாமே நீங்கள் செப்பரேட்டாக ஸ்கேன் பண்ணிவிட்டு போகணும். இதெல்லாம் நீங்கள் தனியாக வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லது. இதை மெயின் லக்கேஜ் நம்ம போடக்கூடாது. இந்த எல்லா ப்ரொசீஜரும் முடிஞ்சதுக்கப்புறம் தாங்க ஃபைனலாக நம்மளை வெயிட்டிங் ஏரியாவில் நம்ம போய் உட்கார போகிறோம். அதுவும் எந்த கேட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்மளோட ஏர்வேஸ் எதுவோ அதை கேட்டுட்டு அதை செக் பண்ணிவிட்டு நம்ம அங்கே போய் வெயிட் பண்ணுவோம். போர்டிங்க்கு கால் பண்ணும்போது நம்ம நேராக போனால் போதுங்க. இந்த டைமில் கேப் இருக்கும் போது நம்ம வந்து அங்கே இருக்கக்கூடிய சாப்பிட்ற இடத்துல நம்ம சாப்பிட்டுட்டு போகலாம். அப்படி இல்லை நம்ம பார்சல் டேக் அவே மாதிரியும் எடுத்துகிட்டு போயிடலாம். நம்ம டெல்லி வந்திருந்து பார்த்திங்கன்னா டிபார்ச்சர் டெர்மினலுக்கு தான் நம்ம போனோம். டெர்மினல் 1 நம்ம இருந்தோம். டெர்மினல் 2க்கு கூட்டிகிட்டு போனாங்க. நம்ம அங்கே போனதுக்கப்புறம் தான் நம்ம டிக்கெட், போர்டிங் பாஸ் என்ட்ரன்ஸில் காட்டிட்டு திரும்பி அங்கேயும் ஐடி வந்து கம்பல்சரியாக எடுத்துகிட்டு போய் காட்டணும். அதுவும் செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம வெயிட்டிங், அப்புறம் போர்டிங், இதே ப்ராசஸ் தான் கனெக்டிங் ஃப்ளைட்லையும் நடந்தது.
நம்மளோட காஷ்மீர் ட்ராவல் பேக்கேஜ் பார்த்திங்கன்னா 4 nights and 5 days. இதில் நமக்கு சோன்மார்க், குல்மார்க், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நார்மல் சைட் சீயிங்கில் பார்த்திங்கன்னா கார்டன் வரும், மஹல் கார்டன்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கவர் ஆகுங்க. இதுதான் நம்மளோட நார்மல் பேக்கேஜாக இருந்துச்சு. இதில் ஸ்னோலாம் வரும் நமக்கு. ஆனால் நாங்கள் வந்து என்ன பண்ணோன்னா ஏர் டிக்கெட் புக் பண்ணுறது மட்டும் அந்த பேக்கேஜில் வரது செப்பரேட்டாக நம்ம தான் புக் பண்ணணும். அதில் வந்து நாங்கள் வெனஸ்டே சைட் சீயிங் ஆரம்பிக்குதுன்னா நாங்கள் டியூஸ்டே நைட்டு கிளம்புறதா இருந்தது. பட் டியூஸ்டே நைட் 2:30 அப்படிங்கிறது வந்து நைட்டு எங்களுக்கு 24-hour ஃபார்மேட்டில் ஒரு கன்ஃபியூஷன், அந்த டைம் ஃபார்மேட்டில் இந்த ரயில்வே டைம் சொல்லுவோம் இல்லையா, அதில் ஒரு கன்ஃபியூஸ்ட் ஆகி முன்னாடி நாள் அதாவது மண்டே நைட்டே அது 12க்கு மேலே 14th இல்லையா, அப்போ அது 2:13 புக் பண்ணி ஒரு சின்ன கன்ஃபியூஷனில் நாங்கள் 1 day பிஃபோராகவே காஷ்மீர் ரீச் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. இதை அப்புறம் ட்ராவல்காரங்க கிட்ட பேசி நாங்கள் சரி பண்ணி, அப்போ நீங்கள் ஒரு நாள் முன்னாடியே வந்துடுவீங்களே, அப்போ நாங்கள் வந்து இன்னொரு ஒரு சைட் சீயிங் பிளேஸ் நாங்கள் போடுறோம் அப்படின்னு அவங்க சொல்லி பார்த்தீங்கன்னா தூத் பத்ரி அப்புறம் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய சில சைட் சீயிங் பிளேசஸ் அதில் கவர் பண்ணாங்க. ஸோ எக்ஸ்ட்ராவாக ஒரு நாள் வந்தது எங்களுக்கு காஷ்மீரில் போனதுக்கு அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி போகிறோம் இல்லையா, அதில் நாங்கள் எக்ஸ்ட்ராவாக கவர் பண்ண முடியாத பிளேஸையும் சேர்த்து நாங்கள் கவர் பண்ணியிருக்கோம் இப்போது. அதனால் இப்போது நம்மளோட ஸ்டே பார்த்திங்கன்னா 5 nights and 6 days தான் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ட்ராவல் பேக்கேஜில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி 1 day நீங்கள் இப்போ பிஃபோர் வரதுனால உங்களுக்கு சைட் சீயிங் நாங்கள் கொடுத்துட்றோம், அது ஒன்றும் இல்லை. பட் ஒரே ஒரு இஷ்யூ என்னென்னா, இப்போ மே அதாவது பீக் சீசன் இன் காஷ்மீர், அதனால் இப்போ உங்களுக்கு ரூம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இருக்க நிறைய எல்லா ஹோட்டலுமே ஃபில் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு ஏதாவது நாங்கள் ட்ரை பண்ணுறோம், முடிஞ்சால் உங்களுக்கு நாங்கள் சீக்கிரமாக அரேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறோன்னு சொன்னாங்க. அண்ட் சொன்னால் நம்ப மாட்டீங்க, நம்ம கிளம்புறதுக்கு 3 நாள் முன்னாடி தான் கால் பண்ணி கன்ஃபார்மே பண்ணாங்க. இப்போ நம்ம போகிறோம் இல்லையா, இப்போ போகிற ஹோட்டலுக்கே கன்ஃபார்ம் பண்ணி நமக்கு ரூம் கிடச்சதே 3 days பிஃபோர் தாங்க. அண்ட் காஷ்மீர் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரோட் ட்ராவல் பற்றி சொல்லி ஆகணும். இது வந்து நம்ம மூவிஸில் பார்க்குற மாதிரி தாங்க, நம்பவே முடியல. அதாவது மெயின் பிளேசஸ், இந்த கவர்மெண்ட் பில்டிங் கிட்ட ஜங்ஷன், ஸ்கூல், அப்புறம் சில கோயில் முன்னாடிலாம் கூடவே நமக்கு இராணுவ அதிகாரிகள் நிற்கிறாங்க. அதுவும் துப்பாக்கி ஏந்தியவர், அதாவது பார்த்திங்கன்னா மிலிட்ரி ஆஃபீஸர் தான். இந்த மாதிரி வெப்பன்ஸ்லாம் நம்ம அவங்க வச்சுட்டு இப்படி நிற்கிறதுலாம் பார்த்தா ரொம்ப இது வந்து நார்மலாக இருக்குது. இப்போ எப்படி ஒரு செக்யூரிட்டி வாட்ச்மேன் நிற்கிற மாதிரி இங்கே அங்கங்கே போலீஸ் அந்த மாதிரி மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ்லாம் நிற்கிறாங்க. அப்போ தான் ஓஹோ நம்ம படத்தில் பார்த்த காஷ்மீர் மாதிரியே இது இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் நிறைய நம்ம கூகுள் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும், இஸ் இட் சேஃப் டு ட்ராவல் டு காஷ்மீர்ன்ற மாதிரிலாம் நிறைய கூகுள் சர்ச்லாம் இருக்குங்க. ஆனால் இட் இஸ் கம்ப்ளீட்லி சேஃப். ஏன்னா இங்கே டூரிசம் பார்த்தீங்கன்னா இன்கம் வந்து அக்ரிகல்ச்சருக்கு அடுத்து இங்கே ஜாஸ்தி இன்கம் வந்து டூரிசமில் தான் இருக்குது. அதனால் நிறைய பேர் மற்ற ஸ்டேட்ஸ்லேருந்து வந்துட்டே தாங்க இருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா வெயில் கொஞ்சம் கொஞ்சமாக ஜாஸ்தி ஆகிட்டே இருந்தது. நாங்கள் அதுக்கப்புறம் கேட்டோம், நான் டிரைவர் கிட்ட வாட் இஸ் த டெம்பரேச்சர் கேட்கும்போது அவர் வந்து டிஸ்பிளே பார்த்தே அவர் கார்லேயே சொன்னார், இப்போ 21 degrees ஆகிடுச்சு மேடம் அப்படி சொன்னார். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் நல்ல வெயிலாக தான் இருக்குது. அண்ட் கம்யூனிகேஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏற்கனவே இன்சிஸ்ட் பண்ணியிருந்தோம், இந்த மாதிரி எங்களுக்கு இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் உள்ள டிரைவர் வேணுன்றதுனால அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. அவர் நல்லாவே பேசினார். அப்புறம் அவர் சொன்னது வந்து நீங்கள் எங்கேருந்து வரீங்க, சவுத் இந்தியானா நீங்கள் கேரளாவான்லாம் கேட்டார். இல்லை நாங்கள் தமிழ்நாட்டிலேருந்து வரோம். சென்னைன்னு சொன்னாலே நார்த் இந்தியாவில் தெரியலங்க, எப்போ போனாலும் சென்னைனா சென்னை சூப்பர் கிங்ஸ்ன்னு தான் அவங்க ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. அண்ட் காஷ்மீரி தான் அவங்க பேசுகிறது. டிரைவரும் சொன்னார் நாங்கள் காஷ்மீரி தான் பேசுவோம். இந்த காஷ்மீரி வந்து எப்படி நாங்கள் கேட்டோம், ஹிந்தி உருது மிக்ஸ் அந்த மாதிரியா அப்படின்னா, இல்லை இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது சான்ஸ்கிரிட், பஞ்சாபி, பர்ஷியன், அதாவது ஈரான் அந்த பீப்புளெலாம் இங்கே வந்து நிறைய செட்டில் ஆனதுனால பர்ஷியன், இது இந்த மொழி எல்லாமே கலந்து ஒரு மொழியாக தான் இந்த காஷ்மீரி பேசுகிறோம் அப்படின்னு சொன்னார். காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முஸ்லிம்ஸ் தான் அதிகம் வாங்க. டிரைவர் கேட்டார் எங்களையும், நீங்கள் ஹிந்துவா இல்லை கிறிஸ்டியனா அப்படின்ற மாதிரி அவர் ஒரு ப்ரொனன்சியேஷனை கேட்டார். இல்லைங்க நாங்கள் ஹிந்து ஃபேமிலி தான் அப்படின்னு நாங்கள் சொன்னோம். அப்போ தான் அவர் சொன்னார் இங்கே 97% முஸ்லீம் தான் இருக்காங்க, ஹிந்து பார்த்திங்கன்னா ஒரு 2%, அண்ட் சீக்ஸ் அதாவது இந்த பஞ்சாபி சிங்குன்னு சொல்லுவோம் இல்லையா அவங்க வந்து 1% இருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ஏர்போர்ட் செக்கிங்லேருந்தே நாங்கள் ஸ்ரீநகர் என்ட்ரு ஆனதுலேருந்து நிறைய வந்து இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பஞ்சாபி அவங்களாம் நிறைய இருந்தாங்க. அவங்க வந்து கவர்மெண்ட் அந்த இது, அதுக்கப்புறம் ஹிந்துஸ் கூட இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜாப் ரிலேட்டடாக தான் இங்கே வந்து செட்டில் ஆனாங்க அப்படின்ற மாதிரி சொன்னார்.
நம்ம இருக்கக்கூடிய காஷ்மீரில் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் டைம் மார்ச் டு ஆகஸ்ட் தாங்க இங்கே பீக் சீசனாக. அதுவும் மேலாம் எப்பயுமே இங்கே வந்து சைட் சீயிங் பிளேசஸ்லாம் க்ரௌடாக தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. பட் எனக்கு ஸ்னோ தான் பார்க்கணும், நான் ஸ்னோஃபால் கண்டிப்பாக பார்க்கணும், எல்லா இடமும் அந்த மாதிரி குளிராக தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சி வரவங்களுக்கு, குளிர்லாம் நம்ம தாங்கும்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பீப்புளுக்கெலாம் நம்ம வின்டரில் வரலாம் இங்கே காஷ்மீருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம கொடைக்கானல் போனாலே டிசம்பரில் நம்ம போனது கிடையாது, ஏன்னா நம்ம அந்த குளிரே தாங்க மாட்டோம். இங்கே காஷ்மீரில் எப்படி இருக்கும் நீங்கள் நினச்சி பாருங்கள், மைனஸில் தான் இருக்கும்னு சொன்னார். அதெல்லாம் கண்டிப்பாக கஷ்டங்க. அப்புறம் நான் இங்கே பார்த்து கேட்டேன், எங்கே பார்த்தீங்கன்னாலும் ஜன்னதி காஷ்மீர் அப்படின்னு எழுதியிருக்கு. ஒரு திங்ஸில் கூட எல்லாத்துலேயுமே அந்த மாதிரி எழுதியிருந்தாங்க. நாங்கள் கேட்டதுக்கு அப்புறம் சொன்னாங்க பேரடைஸ் ஆஃப் காஷ்மீர், பேரடைஸ் இந்த இடம் அப்படிங்கிற மாதிரியான அர்த்தம் அப்படின்னு இவர் சொன்னார். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா மெயின் ஆக்குபேஷன் இந்த ஊரில் வந்து எது முக்கியமான விஷயமாக நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் தான். நெக்ஸ்ட்டு டூரிசம். அதுவும் இப்போ வந்து டிரைவர் எங்ககிட்ட பேசிட்டே தாங்க வந்தார் ஃபுல்லாகவே. அவர் என்ன சொன்னார்னா, கோவிடுக்கு பிஃபோரில் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து ஹோட்டல்ஸ்லாம் டக்குன்னுலாம் திறக்கலாம் முடியாதான், லிமிட்டடாக அந்த மாதிரி தான் இருந்தது. டூரிசமும் நார்மலாக இருந்தது அப்படின்னு சொன்னார். ஆனால் போஸ்ட் கோவிட் அதுக்கப்புறம் எப்படி இருந்ததுன்னா, நிறைய வந்து இங்கே என்ன பண்ணிட்டாங்களாம், நிறைய அலோவ் பண்ணிட்டாங்களாம். நிறைய புதுசாக இருந்தாலும் நிறைய ஹோட்டல்ஸ்லாம் இன்னும் பார்த்தீங்கன்னா நாங்கள் போகிற வழியிலே நிறைய வந்து நியூ பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது எல்லாமே ஸ்டே ஹோட்டல் அந்த மாதிரி தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து ஆப்பிள் வந்து 90% இங்கே ஃபுல்லாகவே ஆப்பிள் எக்ஸ்போர்ட் நடக்குமா. அது இல்லாமல் சாஃப்ரான் வாங்குங்க, இங்கே ரொம்ப நல்லாயிருக்கும், அதுவும் நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காரு. அது வந்து ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு. காஷ்மீரி சாஃப்ரான் அப்படின்னா அதுக்கு வந்து ரொம்ப வந்து வேல்யூ ஜாஸ்தி அப்படின்னு சொல்லியிருந்தார். நம்மளோட ஃபஸ்ட்டு டே மட்டும்தாங்க, அதாவது எக்ஸ்ட்ராவாக தெரியாமல் புக் பண்ணிட்டோம்ல ஃபஸ்ட் டே, அதனால் இந்த டே மட்டும்தான் நமக்கு இப்போ இந்த ஹோட்டல், அதுவும் சிட்டிக்கு நடுவில். மற்ற எல்லா ஹோட்டலும் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டே எல்லாமே அவுட்ஸ்கர்ட்ஸில் தான் இருக்கும். நீங்களும் சப்போஸ் நீங்கள் புக் பண்ண போகிறீங்க அப்படின்னா நல்லா வியூவாக இருக்கக்கூடிய ஹோட்டல் புக் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். சிட்டிக்குள்ளே மட்டும் புக் பண்ணிடாதீங்க, டிராஃபிக்கும் ஜாஸ்தியாக இருக்கும், உங்களுக்குள்ளே போகிறதுக்கும் லேட் ஆகும் இதனால். ஸோ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா மேலாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக லீவ் விட்டுருவாங்க, சம்மர் வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். ஆனால் இந்த ஊரில் எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் இருக்கிறதுனால எல்லா நாளும் பசங்க ஸ்கூல் போகிறாங்க, மே மாதம் கூடங்க. ஏன்னா ஸ்கூல் பஸ் வந்துகிட்டே இருக்குது. அண்ட் சாட்டர்டேஸில் கூட பசங்க ஸ்கூலில் பஸ்ஸில் போயிட்டு தான் இருக்காங்க இங்கே. அண்ட் நம்ம காலையில் போகிறதுனால இதனால தான் நமக்கு நிறைய டிராஃபிக் ஆகுது. அதாவது பார்த்திங்கன்னா ஸ்கூல் பஸ் போகுது, அப்புறம் நிறைய வெஹிக்கல்ஸ் போயிட்டே இருக்குது, நிறைய கார் தாங்க இருக்குது. 2 வீலர்ஸ் கூட நான் இங்கே ஜாஸ்தி பார்க்கல காஷ்மீரில், இது மட்டும்தான் இங்கே ஜாஸ்தியாக இருக்குது. அண்ட் டூரிசம் வண்டி நிறைய நம்மளால் இங்கே பார்க்க முடியுது. நம்மளோட பேக்கேஜ் புக் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா எல்லாமே நமக்கு ஸ்டே இருக்குது. அண்ட் மார்னிங் அண்ட் நைட்டு, அதாவது பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் மட்டும் தான் நம்ம கவர் ஆகும். லன்ச் நம்ம சைட் சீயிங் வெளியில் இருப்போம் இல்லையா, அதனால அது நம்ம கவர் ஆகாது. நம்ம அப்போ வெளியில் எங்கேயாவது சாப்பிட்டுட்டு வர வேண்டியது தான். இப்போ பார்த்திங்கன்னா மார்னிங் தான் ஆகுது, நம்ம காலையிலேயே இப்போ வந்து ஹோட்டலை ரீச் பண்ணிவிடுவோம். பட் ஆஸ் பர் பேக்கேஜ் நம்மளுக்கு செக்இன் டைம் பார்த்திங்கன்னா 2:30க்கு தாங்க ஹோட்டலில். ஸோ நம்ம பிஃபோராக தான் ரீச் ஆகிடுவோம். பட் எங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு ரூம் தரேன்னு சொன்னாங்க, அதாவது 2 ஃபேமிலிக்கும் சேர்த்து ஒரு ரூம். நம்ம ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு லன்ச்சு நம்ம வெளியில் தான் சாப்பிட போகிறோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் மட்டும் தான் இன்க்ளூடட் நம்மளோட பேக்கேஜில். ஸோ லன்ச் இங்கே வெளியில் நல்லா சூப்பராக சாப்பிட்டுட்டு அப்புறமா நம்ம இன்றைக்கி சைட் சீயிங் பண்ணலாங்கிறது தான் இன்றைக்கி நம்மளோட பிளான்.
சம்மரில் காஷ்மீரில் ஸ்ரீநகரை பொறுத்த வரைக்கும் இங்கே ஏர்லியாக சன்ரைஸ் ஆகிடும் அண்டு லேட்டாக தாங்க சன்செட் ஆகும். இங்கே இப்போ இவர்கிட்ட கேட்டது எப்போ தாங்க சன்செட் ஆகும், இங்கே ரொம்ப ஹாட்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, இங்கே 7:30 மேலே தான் சன்செட் ஆகும். ஆனால் அதுவே ஜூலைலாம் நீங்கள் வந்தீங்கன்னா 8க்கு மேலே தான் நைட்டு சன்செட்டே ஆகும். அது வரைக்கும் நம்ம ஊர் 6 மணி மாதிரி ஒரு 5:30 மணி மாதிரி தாங்க இங்கே வெயில் இருக்கும்னு இவர் சொன்னார். என்னதான் நமக்கு வெயில் அடித்தாலும் டெம்பரேச்சர் இப்படி இருக்குன்னு சொன்னாலும் வெயில் அடிக்கிறது அடிக்குது, நான் சில் காற்று தந்துகிட்டே இருப்பேன்னு விண்டோஸ் வழியாக பார்த்தீங்கன்னா கார் ட்ராவல் பண்ணும் போது ஏசி காற்று மாதிரி ஜில்லு ஜில்லுன்னு அடிச்சுக்கிட்டே தாங்க இருக்குது. ஸ்ரீநகர் டே 1ல் நம்மளோட ஹோட்டல் ராயல் அரேபியா அதை ரீச் பண்ணியாச்சு. நம்ம ஹோட்டலுக்கு போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கான ஒரு ரூம் கொடுத்துருந்தாங்க. நம்ம ஃப்ரெஷ்அப் மட்டும் ஆகிக்கலாம் அப்படின்னு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டோம். ரிசப்ஷனில் லக்கேஜ் வச்சுட்டோம். ஏன்னா 2:30க்கு மேலே தான் நமக்கு செக்இன். அதனால் நம்ம லஞ்சை முடிச்சுட்டு சைட் சீங்கெல்லாம் பார்த்துட்டு தாங்க ரிட்டன் இங்கே வர போகிறோம். இதோட இந்த வீடியோ இங்கே முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஸ்ரீநகரில் என்னென்ன சைட் சீங் பார்த்தோன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம்.